Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப் இதனுடைய அப்டேட்ஸ் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் ட்ரேடிங் சேனலில் வரும். நம்மளுடைய Preis-Aktion தமிழில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டியும் என்னோட அப்டேட்ஸை நம்ம பார்த்துட்ருப்போம். இன்றைக்கி கூட நம்ம மார்னிங்கில் லைவில் நம்ம யூடியூப்பில் வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து எந்த ரேஞ்சில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு ஜஸ்ட்டு இதனோட பிரேக் டவுன் கொடுத்துச்சு. பிரேக் டவுன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து கரெக்ஷன், அதுக்கப்புறம் நல்ல ஃபால். ஸோ 23,600 அந்த ரேஞ்சை ஈஸியாக வந்து டச் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மார்னிங்கில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் கண்டினியூவாக கொடுங்க. நம்ம அடுத்தடுத்த லெவலில் போகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் வெரி வெரி ஹை. சரி, இப்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூமெண்டம் என்ன சார் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்னில் என்ன கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். அப்போ இப்போ என்ன ஆகுனா நமக்கு மேலே அப்பர் சைடு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ரைட்? ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃபார்ம் ஆகிருக்குது. நாம் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அதாவது இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இதில் பிரேக் அவுட் நடந்தால் இதுக்கு ப்ரீவியஸ் சைடில் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து டார்கெட்டாக அமையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். ஸோ மூமெண்டம் வந்து இந்த ரேஞ்ச் இங்கேருந்து இந்த லெவல் டார்கெட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு நிஃப்டி 50 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ ஷார்ட் சைடு எதுவும் பிளான் இல்லையா அப்படின்னா ஷார்ட் சைடு ப்ரெசென்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து இது லோவர் டச் பண்ணி கீழே வந்து அந்த எல்லா எஸ்எல்லும் ட்ரிகர் பண்ணிச்சு. அப்போ என்ன ஒன்று இந்த இதில் மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு மேலே ட்ராவல் ஆகிடுது. சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு பிரேக் டவுன் ஆனால் கூட என்ன ஆகுனா ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இதெல்லாம் வந்து எஸ்எல் போட்டிருப்பாங்க. இந்த எஸ்எல்லை ட்ரிகர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து இந்த 23,800 லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி 50 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்டேவே வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. உங்களுக்கு அப்பப்போ சொல்லுவேன் நான் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலையோ சப்போர்ட் ஏரியாவில் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு அங்கேயே நிற்குது அப்படின்னா பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அப்போ பிரேக் அவுட் வாய்ப்புங்க என்ன 50,000, 50,200 இந்த ரெண்டு லெவலில் வந்து இங்கே ப்ரெசென்ட்டாக 2 லெவல் இங்கே. ஸோ இந்த இதில் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லெவலையும் டார்கெட்டாக அச்சீவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூ. அதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகுதா அப்படின்னா எஸ், சான்சஸ் இஸ் வெரி ஹை. ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருப்பாங்க 50,400 இந்த லெவலும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னோட வியூன்னா ஜஸ்ட் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். ஏன்னா இங்கே ப்ரைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மேலே கொடுத்துருக்காங்க. எந்த வீக்னஸ் இந்த மாதிரி எங்கேயும் கொடுக்கல அவங்க. அப்போ வீக்னஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அகைன் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எத்தனை ஒரு 6-7 கேண்டில் வந்து அந்த மார்க்கெட்டை ரிகவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து எந்த லெவலில் இன்றைக்கி சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சோ அந்த லெவலில் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 50,400, 600 இந்த ரேஞ்சில் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கடந்து போகணும். ஓகே, ஸோ ப்ரைஸ் பேங்க் நிஃப்டியில் இந்த லெவலுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.